தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடந்திருக்கு. தமிழகத்தில் திமுக தலைமையிலான அணில காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மநீம, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அடங்கிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது. அதிமுக தலைமையிலான அணில பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அதே நேரத்தில் நடிகர் அவர்களுடைய தாவேகா, சீமானுடைய நாம் தமிழர் கட்சிகள் தனித்து தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலில் 5,73,43,291 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில 4,87,98,833 பேர் வாக்களிச்சிருக்காங்களா. தமிழகத்துல இதுவரைக்குமே இல்லாத வகையில 85.10% வாக்குப்பதிவு இருந்திருக்கு. தாவேகா விச்சவர்களுடைய வருகையால ஓட்டு அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு சாதகமாக அமைய போது இந்த நிலவரம் அப்படின்ற தகவல் வைரலுமையாகிட்டு இருக்கு. இந்த நிலையில பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் தபால் வாக்கு தொடர்ந்து மின்னணி வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுல ஆளும் கட்சியான திமுக அரசு 54 தொகுதிகளிலும், தமிழக வெற்றி கழகம் 79 தொகுதிகளிலும், அதிமுக 59 தொகுதிகளிலுமே முன்னிலை வகிக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி திருச்சி கிழக்கு, பெரம்பூர், பிபிசெட்டிப்பாளையம், திருவிகா நகர், அண்ணா நகர், மயிலாப்பூர், டி நகர், கன்னியாகுமரி, ஸ்ரீபெரும்புத்தூர், மருதவாயில், திண்டுக்கல், திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல முன்னிலையில் இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அடுத்தடுத்து வர வாக்குகளுமே இவருக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அடுத்த முதல்வர் இவர்தான்ப்பா அப்படின்னு தளபதி ரசிகர்கள் தற்போது ஃபயர் விட்டு கொண்டு கெத்து காட்டிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.